Next candidate, Sabari. Excuse me, ma'am. Yes, come in. Hello, ma'am. நீயா எத்தனை தடவை உனக்கு இன்டர்வியூ எடுக்கிறது? எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப வந்து என்ன சாவடிக்கிற? ப்ளீஸ் மேம், நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளுங்க மேம். உன்னை யார் இங்க உள்ள விட்டது? முதல்ல நீ கிளம்பு. மேம் மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் மேம். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் மேம். கிளம்புன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் மேம், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க மேம். இன்டர்வியூ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எது இன்டர்வியூவா? டேய், நான் போன கம்பெனில இருந்து ரிலீவ் ஆனதே உன்னாலதான். ஏண்டா உனக்கு இன்டர்வியூ போக வேற கம்பெனியே கிடைக்கலையா? மேம், என்ன டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா கண்டிப்பா செலக்ட் ஆயிருவேன்னு அவ்வளோ கான்ஃபிடண்டா வந்திருக்கேன். வேணும்னா இன்டர்வியூ வச்சு என்ன ரிஜெக்ட் பண்ணுங்க பாப்போம். பண்றேன், பண்ணி தொலைக்கிறேன். I am Sabris. I did BECSC at Tamada Engineering College with knowledge Java, Python, etc. 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 நான் என்ன மேம், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே கேட்க போறீங்க? நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேம். டேய் உனக்கு அடுத்த 5 வருஷத்துல என்னவா இருக்க போறேன்னு கேட்க போறீங்க. என்னோட திறமைக்கும் நான் போடுற உழைப்புக்கும் இந்த கம்பெனியோட CEO ஆவறதுக்கே வாய்ப்பு இருக்கு மேம். CEO புரிஞ்சு போச்சு. சேலரி பேக்கேஜ் தானே, அது என்னவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை மேம். நீங்களே பார்த்து ஏதாவது போட்டு கொடுங்க. டேய், என்ன ஒரு நிமிஷமாவது பேச விடு. இன்டர்வியூ எடுக்க வேண்டிய என்ன கேள்வி கேட்க விடாம நீ மட்டும் பேசிட்டே இருக்க. மேம், இன்டர்வியூல HRலாம் இப்படி தானே மேம் கேட்பீங்க? மண்ணங்கட்டி, நான் என்ன பேச வரேன்னு கேட்காம நீ மட்டும் பேசிட்டே இருக்க. உனக்கு அறிவில்லையாடா? உன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? கூடன் மேடம், கொஞ்சம் உட்காந்து பேசுங்க ப்ளீஸ். ப்ளீஸ்டா, உனக்கு என்னதான்டா வேணும்? என்னது இது? உன்னதான் கேக்குறேன். இது தெரியாதுங்களா? ட்ரூத் ஆர் டேர் விளையாட போறோம். ட்ரூத் ஆர் டேரா? ஆபீஸ்லயா? ஏங்க பயப்படுறீங்க? நீங்க தானே இந்த கம்பெனியோட HR. ஹலோ, யார் இப்ப பயந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், HRன்றது நீ நினைக்கிற மாதிரி பெரிய பொசிஷன்லாம் இல்லை. இன்டர்வியூக்கு வரவங்களுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்துட்டு வெறும் 40,000 ரூபாய் எடுத்துட்டு போறவங்க தான் HR. நம்ம என்னதான் கம்மி சேலரி வாங்கினாலும் மற்றவங்களுக்கு வாரி வழங்குற அந்த மனசு இருக்கே, அந்த நல்ல மனசு தாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய ஆளுங்க நீங்க. இங்க பார், ஏற்கனவே உச்சக்கட்ட கடுப்புல இருக்கேன். நீ இன்னும் கடுப்பேத்தன என் வாயிலிருந்து வேற ஏதாவது வந்துட போகுது. ஓகே சாரி, ஸ்டார்ட் பண்ணுவாமா? ட்ரூத்தா டேரா அதானே கேட்க வரீங்க? ஹேய், இப்பவாச்சும் என்ன பேச விடுறா. சாரி கொஞ்சம் ஆர்வத்துல. ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். எதுக்கு என்ன இவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? எங்க அம்மா ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு ஒரு போட்டோ காமிச்சாங்க. அந்த போட்டோவை பார்த்தா நீங்க இருக்கீங்க. எனக்கு உங்களை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. என்னை ஏண்டி பிடிக்கலன்னு சொல்லி உன்னை நேர்ல வந்து கேட்கலான்ட்டு வந்தேன். ஆனா நேர்ல வந்து உங்களை பார்த்ததும் இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு. இது எதுவுமே தெரியாம நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதான் வந்தேன்னு சொல்லி என்னை திட்டி வெளியே அனுப்பிட்டீங்க. ஏண்டா அதுக்கு நீ இவ்வளவு ஓப்பனா சொல்லுவியா? ஆமா, நீங்க தானே ட்ரூத்னு கேட்டீங்க, அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அது சரி.
ம் ட்ரூத்தா டேரா? ட்ரூத் சொன்னா நம்ம கிட்ட உண்மையை பிடுங்கிருவானோ? டேர். உங்க ஃபோன் எடுங்க. 9876543210 சேவ் பண்ணுங்க. யார் நம்பர் இது? அதெல்லாம் கேட்கக்கூடாது, சேவ் பண்ணுங்க. சபரின்லாம் சேவ் பண்ணக்கூடாது. வேற என்னன்னு சேவ் பண்ணணும்? மை ஹார்ட் அப்படின்னு சேவ் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது. இது போங்க இருக்க, டேர்னா டேர் தான், பண்ணுங்க. ம் சேவ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு கால் பண்ணுங்க. என்ன நம்பர் வாங்குறதுக்கு இது என்ன புது ட்ரிக்கா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியும் டேருக்கு. சொல்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், டேர் டேர் தான், கம்பல்சரியா பண்ணி ஆகணும். மை ஹெச்ஆர். ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். இது வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை பொண்ணு பின்னாடி சுத்தி இருக்க? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நான் யாரையும் ஃபாலோலாம் பண்ணதில்லை, உங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்றேன். நான் நம்ப மாட்டேன். உன் ஃபோனை கொடு. என்னங்க ட்ரூத்னு கேட்டுட்டு டாஸ்க்லாம் பண்ண சொல்றீங்க? உண்மையை தானே சொல்ற, அப்படியே பயப்படுற? ஃபோனை கொடு. ஹிஸ்டரி பார்த்துருவாளோ? பரவாயில்லையே, கான்டாக்ட் லிஸ்ட்லாம் க்ளீனா வச்சிருக்க. நல்ல வேலை பார்க்கல. இரு, உன் இன்ஸ்டாகிராம்குள்ள போய் பார்க்குறேன். ஐயோ வேணாங்க, ஏங்க ப்ளீஸ்ங்க வேணாங்க. ஏன் இவ்வளோ பதற நீ? எப்படி பார்க்கறா? ஏய் என்னடா இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹாய் அமுச்சு வச்சிருக்க? குறிப்பா இந்த டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, டிவோஷனல் அக்கா, அந்த அக்கா, இந்த அக்கான்னு எல்லாருக்கும் அமுச்சு வச்சிருக்க. சீ, ஒரு அக்காவே விட மாட்ட போலியே நீ. இல்லைங்க, அதெல்லாம் முன்னாடி ஒரு இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறலான்னு லூசுத்தனமா சில விஷயம்லாம் பண்ணிட்டேன். சாரி. என்னமோ போ, புடி. ட்ரூத். உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் ஆர் லவ்வருக்கு உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நிறைய படிச்சிருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், என்னை விட அதிகமா சம்பாதிக்கணும், பக்கா ஜென்டில்மேனா இருக்கணும், அவ்வளோதான். ஐயோ இதுல ஒண்ணுல கூட நீ இல்லையடா சபரி. ஹலோ, என்ன ஓகே இல்ல? ஓகே தான். ட்ரூத். என்னையா போட்டோ பார்க்காம ரிஜெக்ட் பண்ணீங்க? அப்போ நான் இருந்த மைண்ட் செட்க்கு மேரேஜ்லலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப இப்போ லவ் பண்ண ஐடியா இருக்கா? இருக்கு இருக்கு. என்னை யாராச்சும் லவ் பண்றேன்னு வந்தோ அவனை செருப்பாலே அடிக்கிற ஐடியா இருக்கு. அப்படி செருப்பால் அடிப்பான்னு தெரிஞ்சும் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணா? ஏய், இந்த விளையாட்டெல்லாம் போதும், நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏங்க 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 லாஸ்டா ஒரே ஒரு டேருங்க. என்ன லாஸ்டா? என் ரெஸ்யூம் தரேன், அதை படிச்சு மட்டும் பாருங்க. ஹேய், உன் ரெஸ்யூம் எல்லாம் நான் படிச்சு படிச்சு அழுத்து போச்சு. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த கம்பெனில உனக்கு வேலை எல்லாம் கிடைக்காது. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. கிளம்புறியா? ப்ளீஸ்ங்க, லாஸ்டா ஒரே டைமுங்க, இந்தாங்க படிச்சு மட்டும் பாருங்க.
விண்ணில் நிலவு உதிக்க மறந்தாலும் உன்னை தொடரும் என் பயணம் முடியாது. கடல் அலைகள் கரையை தீண்ட மறுத்தாலும் கண்மணியே, என் காதல் ஒருபோதும் குறையாது. நீ விலகி வெறுத்து சென்றாலும் என் மனம் ஒருபோதும் கோபம் கொள்ளாது. சூரியன் உதிக்கும் அழகு குறைந்தாலும் பொன்மானே உன் சிரிப்பழகு ஒருபோதும் மங்காது. புன்னகையை உதிர்க்காதே, தற்கொலை செய்து கொள்வேன் உன் உதட்டில் நீர்வீழ்ச்சியை குதித்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வைரலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நடந்து போச்சுப்பா. டேய், என்ன எல்லாரும் மேட்ருன்னு சொல்றீங்களே கண்டி, என்ன மேட்ருன்னு சொல்ல மாட்டீங்களே? அதுப்பா, அது ஒண்ணும் இல்லப்பா, அது தெரியாம. என்னடி? ஓஹோ, அதான் மேட்ரா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய், என்னடா பண்ற? நான் தெரியாம பண்ணிட்டப்பா, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேப்பா. டேய், மன்னிச்சிட்டு எழுந்துடுறா. மன்னிச்சிட்டியா? அப்பா நீ உண்மையா மன்னிச்சாதான்ப்பா எந்திரிப்பேன்.